प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. டே சஞ்சய், இனுமா நீங்க தூங்குறீங்க? எழுந்துறீங்க. டே சஞ்சய். On a scene, ma'am. டேய் நண்பா, என்னடா பண்ற? நடு வழியில பல் துளக்கி துப்பிக்கிட்டு இருக்க. ஆமா நண்பா, நம்ம சுருந்திரும் இந்தியாவை துப்பறக்குள்ளே சுருந்திரும் இல்லையா? இல்லைனா உரிமைதான் இல்லையா? உரிமை உண்டுடா, ஆனா நடு சாலையில துப்பலாமா? நம்ம மக்கள் சாலைனான் துப்புறாங்க, சாலைனான் குப்பியம் கொட்டுறாங்க. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க வேணுமா? ஊரோட ஒட்டி வரணும், அதுதான் நான் செய்யறேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி சரி, ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டியா? அதுதான் இந்த மாதிரி விஐபினா பண்ணுவாங்க. அது என்ன விஐபி? அதுவா, விஐபினா வெட்டியா இருக்க பசங்க. அப்போ உனக்கு என்ன வேலை? அத நான் சொல்றேன் கேளுங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் செல்ல பார்க்கறது, செல்ல விளையாடுறது இதெல்லாம் முடிச்சிட்டு படுக்கிறதுக்கு 12 மணி ஆகுது. அதனால காலையில லேட்டா எழுந்திருக்கிறான். மாமா போமா. சரி நண்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். இருடா, நானும் வரேன். ஷர்ட் இன்னைக்கு என்ன எல்லாம் நடக்க போதோ? மேக்ஸ் ஷோ வராங்கப்பா. ஆமா, டெய்லி ஃபர்ஸ்ட் அவர் வந்து மேக்ஸ் போட்டு கழுத்து அறுக்குறாங்கப்பா. மேக்ஸ் பீரியட் முடிஞ்சதும் சயின்ஸ் டீச்சர் வருவாங்கப்பா. இங்கிலீஷ் டீச்சர் வருவாங்கப்பா. அவங்களா ஒரே நாள்ல எவ்வளவு ஹோம்ஒர்க் தான் தருவாங்களோ?
ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் லெமன் ரைஸ் பண்றேன். இதை யாராவது சாப்பிடலாமா? எங்க காணா? ஏன் மேல உட்காந்து படிக்கிறீங்க? எங்க அப்பா மேல படிக்க சொன்னாரு. அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா என்ட்ரன்ஸ்ல உட்காந்து படிப்பீங்களா? திருப்புதல் எக்ஸாம்னா திருப்பி திருப்பி படிப்பீங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், சொல்றீங்களா? சொல்றோம். இது என்ன? யானை. இப்ப சொல்லுங்க, இது என்ன? இப்ப யானைதா. இல்ல, நான் இதை காட்டுறனால காட்டு யானை. சரி, இப்போ இது என்ன? இப்ப யானைதா. இல்ல, நீருக்குள்ள இருக்கனால நீர் யானை. காற்று. Mike. Good morning. Have a nice. Enjoy your day. Wonderful day. Wonderful day. Friends, what are all the periods today? Max teacher will come, friends. She teaches very well and explains everything clearly. It is easy to understand. Yes, the Max teacher explains every problem step by step, so it is easy to understand, friends. Science teacher will come, friends. Explains the life cycle of butterfly very clearly with her explanation, and so I wrote my exam very well, friends. That's true. Her way of teaching makes even difficult topics easy to understand, friends. Yes, English ma'am also. English teacher teaches us very effectively. When she explains the lessons, we understand them very well. Her way of teaching is simple, clear, so learning English becomes easy and interesting for us.
நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்களா? சொல்றோம். இது என்ன? மாடு, பசு. இப்ப இது கீழே மாடு இல்ல, காலு கிட்ட இருக்குது கால மாடு. அப்போ மலை மாடா? மனசார நானே தோட பேசணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. சரி, நான் இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கட்டும். என்னைக்கும் மவுசோட இருக்க சொன்னாங்க. சரி, நான் யானை எலிய மாத்தி காமிக்கிட்டா? அது எப்படி? இப்ப இது என்னன்னு சொல்லு. அப்பவும் அது எலிதான். இல்ல, எலிபேண்ட். ஆமா, யானைய போய் போட்டுக்க முடியுமா? காட்சி 4-15 வருடங்களுக்கு பிறகு. ஹலோ, விவோவா பேசுறீங்க? எஸ் சார். கலெக்டர் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்த பெரும் புயலால் மரங்கள் சாய்ந்து கிடக்குது. அதை அகற்ற வேலையாட்களை அழைச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே சார். போடுங்க. சரிங்க மேடம், பார்த்து நான் ஓரமா போடுறேன். நான் சார் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. இயலால் என்னென்ன சேத டுடே ஈவினிங் என்னோட டேபிள். ஓகே சார். பாலா போட புயல் வந்தாலும் வந்துச்சு. சரி, ஆக வேண்டியதை பார்ப்போம். என்ன ஆச்சு? பார்த்து வேலை செய்யணும்ல. இப்ப பாருங்க, இப்படி அடிபட்டிருக்கு. கவலைப்படாதீங்க, நான் டாக்டர் வர சொல்றேன்.
sir. I'm fine. What about you? I am good. புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யும் ஒருவருக்கு மிகவும் அடிபட்டது. அவரை பார்க்க சங்கர் மாதிரியே இருக்கார். உடனே வாங்க மேடம். வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சரி சரி. அவரை பார்த்தீங்களா? சங்கர், எங்கள் இருவரையும் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல சார், பார்த்த மாதிரி தெரியல சார். நாங்கள் தான் நிலாராம். ஸ்கூல் வந்ததும் சேர்ந்து விளையாடுவோம். உங்களுக்கு தெரியலையா? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. இப்ப ஞாபகம் வருது சார். சங்கர், ஒரு நாள் நீங்க எல்லாம் படிச்சு டாக்டர் கலெக்டர் ஆக போறீங்கன்னு கிண்டல் செஞ்சீங்கல்ல? சங்கர் சொன்ன மாதிரி நான் கலெக்டர் இல்ல டாக்டர் ஆயிட்டாங்க. நீங்கெல்லாம் நல்லா படிச்சு டாக்டர் கலெக்டர் ஆயிட்டீங்க. நான் தான் அம்மா பேச்சையும் கேட்காம டீச்சர் பேச்சையும் கேட்காம மரம் வெட்டி கஷ்டப்படுறேன். ஆமா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? சரி, ஏதாவது உதவினா கேளுங்க சங்கர். சரி சரி, கொடுத்த மாத்திரைகளை வேலைக்கு சாப்பிடுங்க. நானும் உங்க படிச்ச ஸ்கூல்ல படிச்சிருந்தா படிப்போட அருமை தெரிஞ்சு புரிஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். படிக்க இடமும் சூழ்நிலையும் மிக முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன்.